வணக்கம். 4 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈவிகே இளங்கோவன் மறைவால் காலியான ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல். ஜனவரி 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடக்கம். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் யார் போட்டி என்று கூட்டணி தலைவரான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவு செய்வார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. யார் போட்டியிடுவது என்று கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவெடுப்பார்கள் என்றும் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தகவல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிட முடிவு என்று தகவல். நாளை நடைபெறக்கூடிய மையக்குழு கூட்டத்தில் வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசனை. 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கக்கூடிய விதத்தில் UGC புதிய விதிமுறை. ஆளுநரே தேர்தல் குழுவை முடிவு செய்வார் என்றும் புதிய வரைவு. துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கக்கூடிய UGCயின் விதிமுறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று நியூஸ் 18 செய்தியை மேற்கோள் காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மேலூர் அருகே அனுமதி மறுப்பை மீறி நடைபெற்ற நடைப்பயணம். காவல்துறை கோரிக்கையால் வாகன பேரணியாக நடைபெற்ற போராட்டம் மதுரை தமுக்கம் மைதானம் அருகே நிறைவு. போராட்டம் நிறைவடைய சிறிது நேரத்திற்கு முன்பாக காவல்துறை தடுப்பை உடைத்த டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பாளர்கள் தலைமை தபால் நிலையத்தை நோக்கி முன்னேறுவதை தடுக்க காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு. HMPV தொற்று பாதிப்பு ஏற்பட்டால் 5 நாட்களுக்குள் சரியாகும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் வேண்டுகோள். இது பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. பதட்டப்படுவதற்கான எந்த சூழலும் இதில் இல்லை. இந்த பாதிப்பு வந்தால் ஒரு 3 5 6 நாட்கள் வரை சளி, இருமல் போன்ற சிறிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும். HMPV மட்டுமின்றி வழக்கமான காய்ச்சல் காலங்களிலும் நீலகிரி மாவட்ட மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மாஸ்க் அணிவது நல்லது. தற்போதைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகைக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா விளக்கம். HMPV தொற்று தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல். 2001ஆம் ஆண்டு முதல் உலகம் முழுவதும் உள்ள தொற்று என்பதால் மக்கள் அச்சமடைய வேண்டியதில்லை என்றும் மத்திய அரசு விளக்கம். முதலமைச்சர் கலந்து கொண்ட புகைப்பட திறப்பு விழா நிகழ்ச்சியில் K. பாலகிருஷ்ணன், பே. சண்முகம் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று விமர்சித்த நிலையில் K. பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார். சத்துணவு அமைப்பாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பொறுப்புப்படி 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்வு. 6,68 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. வேலூர் திமுக MP கதிரானந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரிக்கு மீண்டும் வந்த அமலாக்கத்துறை. ஏற்கனவே 2 நாட்கள் நடைபெற்ற சோதனையின் போது வேலை செய்யாத 2 கம்ப்யூட்டர்களை சரி செய்து டேட்டாக்கள் சரிபார்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் வீட்டை அளவீடு செய்த தாசில்தார். கோவில் நிலத்தை அபகரித்து கட்டப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை. சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் தோழி உட்பட 8 பேர் கைது.
6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து எழும்பூர் மகளிர் காவலர்கள் விசாரணை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கேமராவில் பதிவான சிறுத்தை நடமாடும் காட்சி. ஒலிபெருக்கியில் வந்த சத்தத்தை கேட்டு வனப்பகுதிக்கு திரும்பிச் சென்றது. சட்டப்பேரவையை அவமதித்ததாக கூறி ஆளுநரை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுகவினர் போராட்டம். எங்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று கனிமொழி பேச்சு. எங்கள் சுயமரியாதையை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள், நாங்க ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள் வெகு விரைவில். ஆளுநரை கண்டித்து அனுமதியின்றி போராட்டம் நடத்திய திமுகவினர் மீது வழக்கு. சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து விசாரணை. ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கை சிபிஐ விசாரிக்கக்கூடிய உத்தரவை மாற்றி அமைக்க முடியாது. காவல்துறை கோரிக்கை நிராகரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் பாலிவுட் நடிகர் சல்மான் கானின் வீட்டு பால்கனியில் குண்டு துளைக்காத கண்ணாடிகள் பொருத்தம். தொடர்ந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் வருவதை அடுத்து நடவடிக்கை. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையின் போது யுஜிசி நெட் தேர்வை அறிவித்தால் தேசப்பற்று வருமா, வெறுப்பு வருமா? சங்கராபுரத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஈவிகே இளங்கோவன் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதையடுத்து அந்த தொகுதி காலி என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இடைத்தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். அதன்படி ஈரோடு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனு தாக்கல் வரக்கூடிய 10ஆம் தேதி தொடங்கும் என்றும் தெரிவித்தார். வரக்கூடிய 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் என்றும் வரும் 18ஆம் தேதி வேட்புமனுவை பரிசீலனை நடைபெறும் என்றும் மனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் ஜனவரி 20ஆம் தேதி என்றும் குறிப்பிட்டார். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதியும் நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது காங்கிரஸா திமுகவா என்பதை பேசி முடிவு செய்வோம் என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வழியாக அளித்த பேட்டியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். நாங்களும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் இந்தியா கூட்டணி தலைவருடன் கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியா கூட்டணி ஈரோடு கிழக்கில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு நல்லாட்சி நடப்பதற்கு மீண்டும் ஒரு அத்தாட்சியை கொடுக்க போகிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து முடிவெடுப்போம்.